எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழாவில் பானை ஓவியம் வரைதல் போட்டி வந்து இருக்குது. எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல. ரொம்ப சூப்பரான போட்டி. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச போட்டி இந்த பானை ஓவிய போட்டி தான். இது 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்புகளுக்கு மட்டும்தான். அதாவது பிரிவு 4, பிரிவு 5 உள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த போட்டி. பானை ஓவியம் வரைகிறதுக்கான டியூரேஷன் வந்து உங்களுக்கு 60 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் உங்களுக்கு டியூரேஷன் உண்டு. இந்த பானை ஓவியத்தில் நிறைய பேர் திறமையாக வரைவீங்க. லாஸ்ட் டைமே வந்து பார்த்தப்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் வந்து உங்களுடைய பானை ஓவியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்தை பேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ அதில் வந்து நம்ம எப்போவுமே ஓவியம் வரைதல் போட்டிக்கு இருக்குது இல்லைங்களா, ஸோ வரைந்து வண்ணம் தீட்டுதல் போட்டி, அதுக்கான சேம் க்ரைட்டீரியா தான் வச்சு ஜட்ஜஸ் வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. வரைவின் நேர்த்தி, சீரான வண்ணப்பூச்சு, சுற்றுக்கோட்டிற்கு உள்ளேயே தீட்டுதல், பொருள் சார்ந்த வண்ணம், ஒளியும் நிழலும், இது ஒவ்வொன்றுத்துக்கும் 20 மதிப்பெண்கள். ஸோ பிரிவு 1 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வண்ணம் தீட்டுதல் மட்டும்தான். ஸோ A4 ஷீட்டில் அவங்களே படத்தை கொடுத்துருவாங்க, இவங்க கலர் அடித்தா போதும். பிரிவு 2, அதாவது பிரிவு 2, 3 வந்து 3rd to 5th கேட்டகரியும் அண்ட் 6th to 8th கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. இவங்களுக்கு A4 ஷீட்டு சார்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சார்ட்டில் இவங்க வரைஞ்சி வண்ணம் தீட்டணும். இளையோர் திறன் அப்படிங்கிற தீமை பேஸ் பண்ணி தான். அதே போல் பிரிவு 4, 5 ஓவியத்தை வரைஞ்சி அவங்க வந்து வண்ணம் தீட்ட வேண்டும். இது கேலி சித்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை பானை ஓவியம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து இப்போ பானை ஓவியம்ன்றப்ப நமக்கு ஷீட் வந்து தேவையில்லை. பானையில் அவங்க வந்து ஓவியத்தை வரைய போகிறாங்க. சரிங்களா? ஸோ வரைதல் சார்ந்த போட்டிக்கு வந்து பானையெல்லாம் நம்ம தான் கொண்டு போகணும். பானை அவங்க தரமாட்டாங்க. ஸோ பானையை நம்ம தான் கொண்டு போயிட்டு வரையணும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக சில விஷயங்கள் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இளையோர் திறன் சொல்லிட்டு அழகாக டெக்கரேட் பண்ணணும். கலரை வச்சு நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி அதுலேயே வந்து நம்ம ஓவியம் வரைவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து இதில் பண்ணணும். நிறைய பெயிண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சுவர்லலாம் வரைவாங்க பாருங்கள். அதே போல் தான் நீங்கள் பானையில் வரைய போகிறீங்க. ஸோ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போய் வரைங்க பிள்ளைங்களா, அப்போ தான் உங்களால் வந்து வரைய முடியும். உங்களுக்கு என்ன தோணுதோ, இளையோர் திறன்றது என்ன, படிப்பா, விளையாட்டா, இல்லை வந்து சாதிக்கிறதா அப்படின்னு சொல்லி எது வேணாலும் நீங்கள் வரையலாம். ஓவியம் வரைகிற மாதிரி கூட நீங்கள் வந்து வரையலாம், பிரச்சனையே கிடையாது. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. இந்த போட்டியெல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் கலந்துக்கவே மாட்டாங்க. சில இடங்களில் மட்டும்தான், சில பேர் மட்டும்தான் கலந்துக்குவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கலந்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி வண்ணத்தை தீட்டிக்கலாம் பானையில். சரிங்களா? யாராவது இந்த போட்டியில் ஆல்ரெடி நான் கலந்துக்கிட்டேன் மேம், நான் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன் அப்படின்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வரைஞ்சி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இமேஜஸ் எல்லாமே பார்த்து அடுத்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்க பிளாக் லெவலுக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு, ஸ்டேட் லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.